வணக்கம் children, this is Malati. நாம இன்னைக்கு exercise 4.2ல first sum பார்க்க போறோம். The angles of a quadrilateral are in the ratio 2:4:5:7. Find all the angles. அதாவது ஒரு நாற்கரத்தின் கோணங்களின் விகிதம் 2:4:5:7 எனில் அனைத்து கோண அளவுகளையும் காண்க அப்படின்றதுதான் கேள்வி. நமக்கு தெரியும் இந்த மாதிரி 4 பக்கங்களை கொண்ட மூடிய உருவத்துக்கு பெயர் நாற்கரம். அதுக்கு பாருங்க இந்த மாதிரி 4 கோணங்கள் இருக்கு இல்லைங்களா? அதாவது quadrilateral is a closed figure of 4 sides and it has 4 angles. இன்னொரு விஷயமும் நமக்கு தெரியும். அதாவது என்னன்னா முக்கோணத்துல 3 கோணங்களையும் கூட்டினா 180 வரும் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த நாற்கரத்தின் 4 கோணங்களையும் கூட்டினா நமக்கு 360 டிகிரி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா the angles of a quadrilateral are in the ratio 2:4:5:7 நமக்கு ரேஷியோல கொடுத்திருக்காங்க. கோணங்களின் விகிதமாக கொடுத்திருக்காங்க. விகிதம் அப்படினாலே நமக்கு தெரியும் அதனுடைய சுருங்கிய வடிவம். அதாவது இந்த 4 எண்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பொது காரணிகளை எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி சுருக்கி நமக்கு மீதமுள்ள இந்த சுருங்கிய வடிவமா தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மொத்தத்துல இது 2 பாகம், இது மொத்தத்துல 4 பாகம், இது 5 பாகம், இது 7 பாகம் அப்படின்னு அர்த்தம். 2 part, 4 part, 5 part and 7 part of a common thing அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு கோணங்களையும் இதனுடைய பெருக்கல் பரவலாக வச்சுக்கணும். அந்த காமன் ஃபேக்டர் பொது காரணி நம்ம அடிச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதை எக்ஸா வச்சுக்கிட்டு அந்த கோணங்களை நம்ம என்ன வச்சுக்க போறோம் அப்படின்னா 2x then 4x 5x and 7x னு வெச்சுக்க போறோம். சரிங்களா? x வந்து காமன் ஃபேக்டரா வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு கூடயும் x பெருக்கிக்கிறோம். அதாவது x என்பதை பொது காரணியாக வச்சுக்கிட்டு அந்த பொது காரணியை எல்லா எண்களோடையும் அதாவது விகிதத்தில் இருக்கக்கூடிய எல்லா எண்களோடையும் பெருக்கிட்டு நம்ம அதனுடைய கோணங்களை 2x 4x 5x 7x என்க அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்புறம் நமக்கு தெரியும் எந்த நாற்கரமாக இருந்தாலும் அந்த 4 கோணங்களின் கூடுதலும் 360 டிகிரி அப்படின்னு. அதாவது நமக்கு sum of angles of a quadrilateral is 360 டிகிரி. நமக்கு எதெல்லாம் ஆங்கிள்ஸ் அப்படின்னா இந்த 4ம் தான் அதனுடைய கோணங்கள். அதனால 2x plus 4x plus 5x plus 7x அப்படின்னு இந்த 4 கோணங்களையும் கூட்டி which is equal to 360 டிகிரி அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் கூட்டும் போது பாருங்க 2 4 6 6 5 கூட்டினா 11 11 7 கூட்டினா 18. சோ 18x உடைய மதிப்பு 360 அப்படினா x உடைய மதிப்பு என்னன்னு பார்க்கிறோம். 360 by 18 18 2 வாட்டி 36 அப்புறம் இந்த 0ன்னு நமக்கு x ஓட மதிப்பு 20 டிகிரி அப்படினு கிடைக்குது. சோ x இன் மதிப்பு 20 டிகிரின்னு கிடைச்சிருச்சு. நமக்கு என்ன அப்படின்னா இந்த 4 கோண அளவுகளையும் காண்க அப்படினு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க 2x அப்படினா 2x அப்படிங்கிறது 2 into 20 and it is 40 டிகிரி அப்படினு இந்த கோணமும், அடுத்து 4x அப்படிங்கும்போது 4 into 20 அப்போ it is 80 டிகிரி அப்படினும், அடுத்து 5x அப்போ 5 into 20 and it is 100 டிகிரி அப்படினும், அடுத்து 7x அப்போ 7 into 20 அப்படினும் 140 டிகிரி அப்படினும் நம்ம இந்த 4 கோணங்களையும் கண்டுபிடிச்சோம். Therefore angles of a quadrilateral are எதெல்லாம் அப்படின்னா பாருங்க 40 80 100 140 அப்படினும். அதாவது நாற்கரத்தின் கோணங்கள் 40 டிகிரி 80 டிகிரி 100 டிகிரி மற்றும் 140 டிகிரி அப்படின்றதுதான் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். செகண்ட் क्वेश्चन, in the quadrilateral ABCD, angle A is 72 degree and angle C is the supplementary of angle A. The other two angles are 2x minus 10 degree and x plus 4 degree. Find the value of x and the measures of all the angles. அதாவது நாற்கரம் ABCD இல் கோணம் A 72 டிகிரி மற்றும் கோணம் C ஆனது A இன் மிகை நிரப்பு
மற்றும் இரு கோணங்கள் 2x மைனஸ் 10 டிகிரி மற்றும் x பிளஸ் 4 டிகிரி எனில் x இன் மதிப்பையும் அனைத்து கோண அளவுகளையும் காண்க அப்படின்னு கொடுத்தாங்க. நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு நாற்கரத்துடைய ஒரு கோணம் ஏன்ற கோணம் நமக்கு 72 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டு ஏவும் சியும் மிகை நிரப்புன்னு இருக்காங்க. அதாவது ஏவும் சியும் சப்ளிமெண்டரி அப்படின்னா ஏவையும் சியையும் ஆட் பண்ணா 180 வரணும்னு அர்த்தம். கூட்டினா 180 டிகிரி வரது தானே நம்ம மிகை நிரப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துட்டு மீதி ரெண்டு கோணங்கள் எக்ஸ்ல கொடுத்துட்டு நமக்கு எக்ஸோட மதிப்பையும் கண்டுபிடி, அது இல்லாம இந்த 4 கோண அளவுகளையும் கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு இருக்காங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நாற்கரம் வரைஞ்சுக்கிறோம். ABCDன்னு 4 பக்கங்களால் மூடிய உருவத்துக்கு பேர் நாற்கரம் தெரியும். சோ நம்ம அந்த மாதிரி வரைஞ்சுக்கிட்டோம். வரைஞ்சுக்கிட்டு A நமக்கு அவங்க 72 அப்படின்னு கொடுத்திருக்கனால 72னோ, நமக்கு C பத்தி அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க, அதை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அது இல்லாம மீதி 2 கோணங்கள்னு கொடுத்திருக்காங்க. சோ மீதி 2 கோணங்களுக்கும் எக்ஸ்ல கொடுத்திருக்கனால அதையும் எழுதிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் A 72 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதை எடுத்து எழுதிட்டோம். ஏவும் சியும் மிகை நிரப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது A and C are supplementary angles அப்படின்னு இருக்காங்க. அதனால ஆங்கிள் A பிளஸ் ஆங்கிள் C இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு 180 வரும் அப்படின்னு அர்த்தம். மிகை நிரப்பு அப்படின்னா எந்த இரு கோணங்களை கூட்டினா நமக்கு 180 வருதோ அந்த இரு கோணங்களையும் நம்ம மிகை நிரப்பு அப்படின்னு சொல்லுவோம். When sum of the two angles is 180 degree, then that two angles are called as supplementary angles அப்படிங்கிறது நம்ம சின்ன கிளாஸ்லயே படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதை பயன்படுத்தி நம்ம ஆங்கிள் C கண்டுபிடிக்க போறோம். That is 180 degree minus angle A. அப்போ 180ல இருந்து இந்த 72 கழிக்கிறோம், நமக்கு 108 டிகிரி அப்படின்னு ஆங்கிள் C கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. இப்போ நமக்கு மீதி 2 ஆங்கிள்ஸும் கண்டுபிடிக்கணும், Bயும் Dயும் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இந்த 4 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வரணும்? நாற்கரத்தின் 4 கோணங்களின் கூடுதல் 360 இல்லைங்களா, அதை வச்சுக்க போறோம். பாருங்க, நாற்கரத்தின் 4 கோணங்களின் கூடுதல் எவ்வளோ அப்படின்னா நமக்கு 360 டிகிரி தெரியும். சம் ஆஃப் 4 angles of a quadrilateral is 360 degree. So angle A plus angle B plus angle C plus angle D is equal to 360 degree. Angle A நமக்கு 72 degree அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் angle B வந்து 2x minus 10, angle C 108 degree and angle D வந்து x plus 4 degree தெரியும், is equal to 360 எழுதிட்டோம். இப்போ பாருங்க, 2xையும் 1xையும் கூட்டுறோம், நமக்கு 3x அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க, 72ல 10 கழிச்சிருங்க, 62. 62யும் நம்ம 108யும் கூட்டிக்கலாம். 62 108 அப்புறம் இந்த 4 இதெல்லாம் மூணையும் கூட்டும் போது பாருங்க, 10 14 மீதி 1 7 மீதி 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 174 அப்படினும் equal to 360 அப்படின்னு எழுதிட்டோம். அப்ப 3x equal to 360 minus 174. 360ல இருந்து இந்த 174 கழிக்கணும். 6 8 2ல 1 போச்சுன்னா 1ன்னு நமக்கு 186 டிகிரி 3xக்கு கிடைக்குது. சோ x ஓட மதிப்பு 186 டிகிரி பை 3 6 வாட்டி 2 வாட்டிங்க x ஓட மதிப்பு 62 டிகிரி அப்படின்னு நமக்கு இங்க கிடைச்சிருச்சு இல்லைங்களா. இப்போ நாம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க x ஓட மதிப்பும் இங்க x ஓட மதிப்பும் போட்டு b ஓட அளவையும் d ஓட அளவையும் கண்டுபிடிக்க போறோம். சோ angle B is equal to 2x minus 10. நமக்கு 2 into 62 minus 10 அப்படின்னு எழுதிட்டோம். பாருங்க, 4 124 minus 10 114 டிகிரி அப்படின்னு ஆங்கிள் B கிடைச்சிருச்சு. ஆங்கிள் D கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x plus 4 டிகிரி, x வந்து 62 4 அப்படின்னு ரெண்டையும் கூட்டும் போது 66 டிகிரி. therefore A ஓட மதிப்பு நமக்கு 72 angle B ஓட மதிப்பு 114 டிகிரி, angle C ஓட மதிப்பு 108 டிகிரி,
ஆங்கிள் டியோட மதிப்பு 66 டிகிரினும் நமக்கு இந்த செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் கிடைக்கும். செகண்ட் क्वेश्चनல இன்னொரு மாற்று முறையும் இருக்கு, எளிமையான முறை, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம a அவங்க கொடுத்துட்டு a-வும் c-யும் மிகை நிரப்பு அப்படினு கொடுத்துட்டாங்க இல்லீங்களா? அப்ப நம்ம a + c = 180 அப்படினு போட்டோம். ஏன்னா a and c are supplementary angles அப்படின்றதுனால இது ரெண்டையும் கூட்டினா 180 வரணும் தெரிஞ்சு நம்ம c யோட மதிப்பு 108 னு கண்டுபிடிச்சோம். இதையும் கூட்டும்போது இது ரெண்டும் மிகை நிரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இது ரெண்டையும் கூட்டி 180 ன்னு சொல்லி இந்த c யோட மதிப்பை கண்டுபிடிச்சோம் இல்லீங்களா? அப்போ நமக்கு இந்த நான்கு கோணங்களின் கூடுதல் 360 ன்னு தெரியும் இல்லீங்களா? இது ரெண்டும் 180, இது ரெண்டையும் கூட்டினா 180 அப்படின்னு அவங்க கொடுத்துட்டதுனால இது ரெண்டும் எவ்வளவு இருக்கும்? இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 180 வரும் இல்லீங்களா? அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ண போறோம். therefore angle c plus angle d is equal to 180 degree. என்ன காரணம் அப்படின்னா since angle a plus angle c is equal to 180. அது ரெண்டும் மிகை நிரப்புன்னு சொல்லியிருக்காங்களா, அதை நம்ம இப்படியும் குறிப்பிடலாம். கோணம் ஏவையும் கோணம் சியையும் கூட்டும்போது 180 வருது இல்லையா? அதனால ஆங்கிள் பியையும் ஆங்கிள் டியையும் கூட்டினா அதே மாதிரி 180 தான் வரும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஆங்கிள் பிக்கு நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x - 10 டிகிரினும் ஆங்கிள் டிக்கு வந்து x + 4 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, which is equal to 180 டிகிரி. 2xம் 1xம் கூட்டினா 3x -10 பிளஸ் 4 நம்ம இந்த இன்டிஜர் அடிஷன் இல்லீங்களா, முழுக்களின் கூட்டல், பெரிய நம்பரோட குறி கழிச்சிட்டோம். இங்க 180 இருக்கு. நம்ம 3x = 180, இந்த -6 ரைட் சைடு வரும்போது +6 மாறிடும். சோ 3x இன் மதிப்பு 186 கிடைக்குது. x மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா 186 ஐ 3 ஆல் வகுக்கணும். 3 6 வாட்டி 2 வாட்டின்னு 62 டிகிரி கிடைக்குது. சோ x இன் மதிப்பு 62 டிகிரி அப்படினு நமக்கு கிடைச்சிருச்சு. x இன் மதிப்பு 62 டிகிரி அப்படினு நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த x ஓட மதிப்பை இந்த b என்ற கோணத்திலையும் d என்ற கோணத்திலையும் போட்டா b இன் மதிப்பும் d இன் மதிப்பும் நமக்கு கிடைச்சிடும். அதனால கோணம் b சமம் 2x - 10 அப்படிங்கிறதுல 2 × 62 - 10 அப்படி போடுறோம். 4 124 ன்னு கிடைக்கும். 124ல 10 போச்சுன்னா 114ன்னு கோணம் b யோட அளவு கிடைச்சிருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் கோணம் d வேணும் அப்படின்னா x + 4, x ஓட மதிப்பு 62 + 4 அப்படிங்கும்போது 66 டிகிரி அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ ஆங்கிள் a வந்து 72 டிகிரி, ஆங்கிள் b 114 டிகிரி, ஆங்கிள் c நமக்கு 108 டிகிரி மற்றும் ஆங்கிள் d 66 டிகிரி அப்படின்னு இந்த செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் கிடைக்கும். Third question, ABCD is a rectangle whose diagonals AC and BD intersect at O. If angle OAB is 46 degree, find angle OBC அப்படி கொடுத்திருக்காங்க. அதாவது செவ்வகம் ABCD இல் மூலைவிட்டங்கள் AC மற்றும் BD ஆனது O வில் வெட்டிக் கொள்கின்றன. மேலும் கோணம் OAB 46 டிகிரி எனில் கோணம் OBC ஐ காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம ஒரு செவ்வகம் ரெக்டாங்கிள் ABCD வரைஞ்சறோம். ABCD னு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல, அதாவது கடிகாரம் ஒரு சுற்றுற திசைக்கு எதிர் திசையாக இங்க ஸ்டார்ட் பண்ணி பேர் வச்சிரோம் ABCD னு. இந்த டயகனலும் ஓங்கிற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ AC என்ற மூலைவிட்டமும் BD என்ற மூலைவிட்டமும் O என்ற புள்ளியில் வெட்டிக்குச்சு. அது மட்டும் இல்லாம OAB 46 டிகிரின்னு சொன்னதுனால இந்த சென்டர் ஆல்பபெட் இருக்கு இல்லைங்களா, இந்த A கிட்ட தான் இந்த 46 டிகிரி வரணும்னு நம்ம கரெக்டா பாருங்க. OAB போது இதுக்குள்ளர மட்டும் தான் அந்த 46 டிகிரி வரணும். பாருங்க இப்படிதான் இருக்கும். சோ இதுக்குள்ளர 46 டிகிரி எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா OBC இருக்காங்க. இந்த கோணம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா OBC. இந்த B கிட்ட இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு ரெக்டாங்கிள்ல 4 ஆங்கிள்ஸும் நமக்கு 90 90 தான வரும். அதாவது ஒரு செவ்வகமாக இருந்தால் ஏன்ற இந்த முழு கோணம் 90 டிகிரி, இதுவும் 90, இதுவும் 90, இதுவும் 90ன்னு 4 கோண அளவுகளும் நமக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ இன்னொரு விஷயம் எப்படின்னா, இப்போ இது ரெண்டும் டயகனல்ஸ் இல்லைங்களா?
இது ரெண்டும் மூலைவிட்டங்கள் ஒரு புள்ளியில் வெட்டிக்குது அப்படின்னா இந்த அளவும் சமம். இந்த முக்கோணம் OABல முக்கோணம் OAB forms an isosceles triangle. அதாவது இரு சமபக்க முக்கோணத்தை அது உருவாக்குது இல்லைங்களா? அதாவது முக்கோணம் OAB ஒரு இரு சமபக்க முக்கோணம். அதுல நமக்கு எது ரெண்டும் சமம்? OAவும் OBயும் சமபக்கங்கள். அப்போ சமபக்கங்களை தாங்கும் கோணங்களும் சமம். இது 46 போது இது ஆட்டோமேட்டிக்கா 46 நம்ம அது சொல்ல போறோம். therefore angle O பாருங்க OBA இந்த இடம். அப்போ OBA is equal to angle OAB க்கு சமம். அதாவது இந்த கோணமும் சமம் தான். அதை தான் சொல்றோம். இந்த கோணமும் சமம் போது இந்த கோணத்தை எப்படி எழுதுறோம்னா OBA ன்னு எழுதியிருக்கோம். இந்த கோணத்தை எப்படி எழுதணும்னா OAB ன்னு எழுதலாம். OAB சமம் 46 டிகிரி அப்படின்னா அப்போ இது எவ்வளவு தெரிஞ்சிச்சு? 46 டிகிரின்னு தெரிஞ்சிச்சுங்களா? ஓகேவா? அப்ப இது மொத்தமும் எவ்வளோ? இந்த இடம் எவ்வளோ? 90ன்னு தெரியுமா? ஏன்னா ஒவ்வொரு கோணமும் ஏங்கிற கோணம் 90, B முழுவதும் 90, C முழுவதும் 90, D முழுவதும் 90. ஏன்னா அது செவ்வகம் அப்படின்றதுனால ஸோ நம்ம என்ன எழுதுவோம்? ஆங்கிள் ABC இந்த முழு கோணமும் சொல்லும்போது ABC எழுதும். ஆங்கிள் ABC is equal to 90 டிகிரி அப்படின்னு எழுதிட்டோம். கோணம் ABC இந்த இடம் முழுவதும் 90 டிகிரி அப்படின்னு எழுதிட்டோம். இது ரெண்டையும் கூட்டினா 90 வரணுமா? இந்த ரெண்டையும் கூட்டினானா இதை எப்படி எழுதுவோம்னா ABO ன்னு எழுதுவோம். ஆங்கிள் ABO அதாவது இது ABO இந்த கோணமும் பிளஸ் பாருங்க OBC அப்படிங்கிற இந்த கோணமும் ஆங்கிள் OBC ரெண்டையும் கூட்டினா 90 டிகிரி. பார்த்தீங்களா? கோணம் ABOயும் OBCனும் இந்த இரண்டு கோணங்களையும் கூட்டினா 90 டிகிரி. ஸோ நமக்கு தேவையானது OBC தான். ஸோ கோணம் OBC is equal to 90. இதனுடைய அளவு ABO 46ன்னு தெரியும். ஸோ -46 டிகிரி. நமக்கு என்ன கிடைக்குங்க? 44 டிகிரின்னு கிடைக்குமா? ஸோ ஆங்கிள் OBC is equal to 44 டிகிரி அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். Fourth question, the lengths of the diagonals are 12 cm and 16 cm. Find the side of the rhombus. அதாவது சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களின் நீளங்கள் 12 சென்டிமீட்டர் மற்றும் 16 சென்டிமீட்டர் எனில் சாய் சதுரத்தின் பக்க அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு சாய் சதுரம் வரைஞ்சுக்கிறோம். ABCD அப்படின்ற ஒரு ரோம்பஸ் வரைஞ்சுக்கிறோம். நமக்கு தெரியும் இந்த ரோம்பஸ்ல the diagonals bisect each other at right angles அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? அதாவது இதனுடைய மூலை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று இருசம கூறிடும் மற்றும் செங்குத்தாக வெட்டி கொள்ளும் அப்படின்னு தெரியும். அப்போ இந்த கோணங்கள் இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரின்னு இது நான்கும் பாருங்க. இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம். So 4 right angle triangles are formed inside this rhombus. ஓகேங்களா? சோ ABCD அப்படிங்கற ரோம்பஸ் வரைஞ்சுக்கிறோம். அதுல ACங்கற டயகனலும் BDங்கற டயகனலும் ஓன்ற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு காமிச்சிட்டோம். அப்ப நமக்கு இந்த AC 12 சென்டிமீட்டர்னு வெச்சுக்கிட்டோம்னா இந்த AO 6 சென்டிமீட்டர் and OC is also 6 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். அதே போல BD நமக்கு 16 சென்டிமீட்டர் அப்படினா BO is 8 and this OD is 8 சென்டிமீட்டர்னு தெரியும். அது நாம எழுதிக்க போறோம். So AC is 12 சென்டிமீட்டர். இதிலிருந்து AO is equal to OC is equal to 6 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி BD அப்படிங்கிறது இன்னொரு மூலை விட்டம். அந்த மூலை விட்டத்துல ஓங்கிறது தான் நடுப்புள்ளி அப்படிங்கும்போது நமக்கு பாருங்க BO உடைய அளவு 8 சென்டிமீட்டர் அப்படின்னும் OD உடைய அளவு 8 சென்டிமீட்டர் அப்படின்னும் கிடைக்குது. அப்போ
இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம், 4 செங்கோண முக்கோணங்கள் இருக்குங்களா? அதுல ஏதாவது ஒரு செங்கோண முக்கோணத்தை நம்ம எடுத்துக்க போறோம். பாருங்க, இப்போ ODC அப்படின்ற இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் all the 4 sides are equal in a rhombus. அதானே சாய் சதுரத்தின் 4 பக்க அளவுகளும் சமமாக இருக்கும் இல்லையா? அப்ப ஏதாவது ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டாவே அது 4 பக்கங்களும் அதே தான் அளவு அப்படிங்கிறது தெரியறதுனால நம்ம இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் DOC மட்டும் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு பாருங்க, இது இதான் ரைட் ஆங்கிள் அப்படின்னா இது ஹைபாட்டென்யூஸ். இப்போ அதாவது இது செங்கோணம் அப்படின்னா இது கர்ணம். நமக்கு பித்தாகரஸுடைய தேற்றத்தின்படி கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு தெரியும். அதாவது the square of the hypotenuse is equal to the sum of the square of the other two sides அப்படின்னு தெரியும். அப்ப இதுதான் hypotenuse. உடனே நமக்கு DC square is equal to இந்த ரெண்டு பக்கங்களோட பாருங்க DO அப்புறம் OC இந்த இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஓகேங்களா? அதாவது the square of the hypotenuse is equal to the sum of the squares of the other two sides. அப்போ இதுதான் other two sides. இது வேணும்னா இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் கண்டுபிடிச்சா இந்த சைடு கிடைச்சிடும். அப்ப DC வேணுமா? DC is equal to root of இது ரெண்டோட ஸ்கொயர்ஸ் பாருங்க, இது 8 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர். அப்போ 8 ஸ்கொயர் 64 னும் 6 ஸ்கொயர் 36 னும் நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணா 100 ரூட் 100 னும் ரூட் 100 is 10 சென்டிமீட்டர் அப்படினும் இந்த DC கிடைச்சிச்சு. நமக்கு DC is equal to BC is equal to AB is equal to AD. அதனால therefore the side of the rhombus அதாவது சாய் சதுரத்துடைய பக்க அளவு நமக்கு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. So இதுதான் இந்த fourth question ஓட ஆன்சர்.